ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூசர் ட்ரேடர் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் பேப்பர் ட்ரேடில் வந்து ட்ரேட் பண்ணிட்டு வரேன். அது என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட்லேருந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் ரியல் ட்ரேடில் வந்து நிறைய லாஸ் பண்ணிட்டேன். அதனால் வந்து என்னோடய சைக்காலஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோசரம் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்ற ஒரு பேப்பர் ட்ரேடரை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது 10 lakhs வந்து கேபிட்டல் இருக்கிற மாதிரி டம்மி பைசா வரும். ஸோ அந்த டம்மி பைசாவை நான் வந்து 25 lakhs வந்து எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கடுத்து நான் வந்து ரியல் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரைமரி டார்கெட்டில் இருந்தேன். இப்போ அது இன்றைக்கி வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, இது பேப்பர் ட்ரேடில் தானே பண்ணுறீங்க, ஏதோ ரியல் ட்ரேடில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ண மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பேப்பர் ட்ரேடுனாலும் சரி, ரியல் ட்ரேட்னாலும் சரி, இப்போ நம்ம இது பேப்பர் ட்ரேட் தான். பட் நான் இதை எடிட் பண்ணிலாம் வந்து ஒன்றும் 25 lakhsன்னு எடுக்க முடியாது. இப்போ பேப்பர் ட்ரேடுன்றது ஈஸி அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 10 lakhs இருக்கிறத வந்து ஒரு 20 lakhs வந்து பண்ண முடியுதா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட சைக்காலஜி அங்கே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஏன்னா வந்து நான் எடுத்த உடனே 10 lakhs இருந்தது வந்து 25 lakhsலாம் கொண்டு வர முடியாது. ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணி அந்த 10 lakhs வந்து ஜீரோ பண்ணி நம்ம சைக்காலஜி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி தான் வந்து இப்போ 25 lakhsக்கு வந்திருக்கு. ஸ்டாப் லாஸ் போடாமலும் இந்த அளவுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா இதில் வந்து இருக்கிறது டம்மி பாயிண்ட்ஸ் தானே. ஸோ வந்து பாயிண்ட்ஸ் தான். நம்ம சொல்கிறது ஈஸி, பட் வந்து நம்ம சைக்காலஜி வந்து ரியல் ட்ரேட்னாலும் சரி, டம்மி ட்ரேட்னாலும் சரி, நம்ம சைக்காலஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியாக ட்ரை பண்ணும்போது தான் நம்மளால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸ்டாப் லாஸ் எல்லா இடத்துலையும் போட்டு தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து என்னோடய கமெண்டில் கேட்டாங்க, அதாவது நான் சீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நான் எந்த சீட்டும் பண்ணல. நான் யாருக்கும் என் ஃபோன் நம்பர் கூட இது வரையும் தரல. நிறைய பேர் கேட்டாங்க, அப்போயும் நான் வந்து ஃபோன் நம்பரும் கொடுக்கல. என்னோடய பேர் கூட யாருக்கும் தெரியாது. ஜஸ்ட்டு நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் யூடியூப் வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்ல நினைக்கிறத வந்து சொல்கிறேன், அவ்வளோதான். நான் கன்வே பண்ணணுன்னு நினைக்கிறத கன்வே பண்ணுறேன். முடிஞ்ச வரையும் யாரையாவது என்னால் மோட்டிவேட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் பார்த்துட்ருக்கேன். மற்றபடி வந்து நான் யார்கிட்டையாவது வந்து என்கிட்ட கால்ஸ் வாங்குங்க, இல்லை என்கிட்ட காசு கொடுங்க, இல்லை வந்து நான் வந்து கோர்ஸ் விற்கிறேன், இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்லலை. நான் வந்து டெய்லி லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கேனோ அதை வந்து ஜஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணி நான் இதில் போடுறேன். அவ்வளோதானே தவிர நான் யார்கிட்டையும் வந்து நான் இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணல, யார்கிட்டையும் வந்து நான் காசும் வாங்கலை. ஸோ நான் யாரையும் சீட் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி என்ன நடந்தது, அதை மட்டும் தான் வந்து வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஆன்சர் பண்ணுறேன், அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.